வேத வசனத்தில் ஒரு துக்கப்பட்ட ஒரு கதையை குறித்து பார்க்குறோம். துக்கத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு சொன்னால், பேதுருவனுங்கிற ஒரு மனுஷர் தான். அந்த பேதுருங்கிற மனுஷன் பார்க்கும்போது அவனுக்கு நிறைய பேர்கள் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறவன், ஆழத்தில் நீந்துறவன், வலை வீசுறவன், நிர்வாணி, கடலில் குதித்தவன், அவமானம் நிறைஞ்சவன், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்துச்சு. அப்போது அப்படி ஒரு நாள் அவன் வலை பின்னிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏசப்பா அந்த பேதுருங்கிற மனுஷனை பார்க்குறார். பார்த்து அவனை கூப்பிட்றாரு. அவனை பேர் சொல்லி அவனை கூப்பிட்டு அழைச்சி என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை தனக்கு முன்னாடி கூட்டிக்கிட்டே போகிறாரு. நாட்கள் கடக்கிறது போகிறது. இயேசு கூட பிரயாணப்படுறான். இயேசு கூட அந்த நல்ல மனுஷன் ஆண்டு கூட பிரயாணப்பட்டதுனால அவனுக்கு நிறைய நன்மையான பெயர்கள். அவன் அப்போஸ்தலன் என்றும், சீஷன் என்றும், நன்மை செய்கிறவன் என்றும், பலசாலி என்றும், இன்னும் வைராக்கியம் நிறைந்தவன் என்று சொல்லி அவனுக்கு நிறைய பேர் கிடைக்குது. ஆனால் அவன் நாட்கள் கடந்து போக போக கர்த்தரிடத்துல ஒரு இடைப்பட்ட நாட்களில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சச்சரவு வருது. என்னன்னு சொன்னால், ஏசப்போ சொல்கிறார், பேதுருவை பார்த்து ஏசு சொல்கிறார், நான் சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடுவேன், என்னை மனுஷன் கையில் நான் என்ன ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் பேதுரு டக்குன்னு சொன்னோம், அதுக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. அப்போ ஏசு சொன்னார், திரும்பி அவனை பார்த்து சொன்னார், பின்னாடி போ சாத்தானே அப்படின்னா. அப்போ அது பேதுருக்கு சாத்தான்னு ஒரு பேரும் அவனுக்கு கிடச்சிச்சு. அந்த பின்னாடி போன சாத்தான் என்ன செஞ்சான், அந்த நாட்கள் கடந்து போயிடுச்சு. இப்படியாக காலங்கள் கடந்து போகும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்வ, என்னை 3 வாட்டி மறுதளிப்ப, என்னை 3 வாட்டி என்ன செஞ்சிருவேன், சேவல் கூறதுக்கு முன்னாடியே மறுதளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் அதை பொருட்படுத்தலை. அவன் பொருட்படுத்தாமல் என்ன செஞ்சுட்டான், இவன் இயேசுக்குள்ளே வைராக்கியமாக தான் இருக்கிறேன், நான் எங்கே மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு நாட்கள் கடந்து போகுது. இயேசுவும் தாம் சொன்னபடியே பிரயாணப்படுகிறாரு. இவனுக்கு அந்த சேவல் கூக்குற முன்னாடி இவன் என்ன செஞ்சுட்டான், இயேசுவை 3 வருடம் மறுதளிச்சிட்டான். இப்போ எப்படி ஆயிட்டான், கொடூரமான பாவி ஆயிட்டான். ரொம்ப கொடூரமான பாவி. இயேசுவை எப்படி கூட சாப்பிட்டு அவன் கூட எல்லாத்தையும் செஞ்சு நன்மையை புசித்து நல்ல பேரெல்லாம் வாங்கி கொடுத்த இயேசுவை என்ன செஞ்சான், அவன் காட்டி கொடுத்தான், பிரிட்ரே பண்ணிட்டான். அவன் என்ன செஞ்சான், நம்மளாம் சொல்கிறது போல் பின்னாடி முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறது போல் இந்த பேதுரு இயேசுவை முதுகில் குத்துறது போல் 3 வாட்டி அவன் மறுதளிச்சு அங்கே கர்த்தர் திரும்பி பார்க்குறான். இயேசுப்பா அவனை திரும்பி பார்க்குறதும் சேவல் கூவுது. அவன் என்ன செய்கிறான், அழுகிறான், ரொம்ப அழுது அவன் சீஷர் இடத்துல போகிறான். சீஷரில் போகும்போது அவனுக்கு மனமடிவு வருது. எவ்வளோ வைராக்கியமாக இருந்தானோ அதே போல் அவனுக்கு ஒரு பயங்கரமான மனமடிவு. ஆனால் 3 நாள் கழித்து ஆண்டவர் என்ன சொன்னார், உயிரோடு எழும்பியாச்சு. ஆண்டவர் எழும்பி திருப்பி சீஷரில் பார்க்க வரும்போது இங்கே பேதுருவை கர்த்தர் பார்க்குறாரு. பேதுருவை பார்த்து ஆண்டு அப்படி நாட்கள் கடந்து போகுது. அவர் கடற்கரை கூட கூட்டிகிட்டு போகிறார். மீண்டும் பேதுரு ஏசப்பா கூட எப்படி உட்கார்ந்து உண்டு ஊழியம் செய்து ஜனங்களுக்கு மத்தியில் நல்ல சாட்சியை பெற்றானோ அதே போல் மீண்டும் ஏசப்பா உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் இந்த பேதுரு அவர் கூட நல்ல மீன் சாப்பிட்டான், நல்ல கடற்கரையில் போன நல்ல வார்த்தைகளை கேட்டான். ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது அவன் கூட போகிறான். அப்போ நற்சாட்சி உள்ள மனுஷன்னு அடுத்து பேர் பற்றிட்டான். இப்போது கூட போகும்போது ஆண்டவர் கேட்குறார் பேதுருவை பார்த்து, நீ என்ன நேசிக்கிறையா அப்படின்னு கேட்குறார். அப்போது பேதுரு சொல்கிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு மேலே இந்த வைராக்கியம் போகலை, நான் உம்மை நேசிக்கிறேன். மீண்டும் ஆண்டவர் கொஞ்சம் தூரம் அமைதியாக நடந்து போனார். மீண்டும் பேதுருவை பார்த்து, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். முதல்ல கேட்கும்போதே, நீ நேசிக்கிறேன்னா நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளுக்கு நல்ல உணவு கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது சரி ஆண்டவரே சொல்கிறார். 2வது முறையும் ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அந்த என் ஆடுகளுக்கு நீ ஆகாரத்தை கொடுப்பாயாக, என் வார்த்தைகளை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அப்போது 3வது வாட்டி இயேசு என்னை நேசிப்பான்னு கேட்டதும் பேதுரு அழுதுட்டான். ரொம்ப அழுதுட்டான். அவன் துரோகியா பிட்ரை பண்ணவனா அழுதது பார்க்கலும் இப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டதும் அவன் ரொம்ப அழுதுட்டான். ஆமாம் ஆண்டவரை, நான் உண்மையாக அவன் நேசிக்கிறேன், உன் ஆடுகளை மேய்ப்பேன்னு சொன்னதும் அவர் என்ன செய்கிறார், அவனை ஆசீர்வதிச்சு அவர் என்ன செய்கிறார், எடுபட்டு போகிறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுமா, நம்ம அநேகமாக இயேசுவை பிட்ரை பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் கூட நன்மை பெற்றுக்கலாம், சில நேரங்கள் ஆண்டவரை விட்டு தவிர்த்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம குறித்து முன் வச்சிருக்கிற திட்டம் ஒன்று அநாதி தீர்மானமாக, அதை எப்பொழுதும் கர்த்தர் நம்ம இடத்துல இது பறிக்க போகிறதில்ல.
அவன் இந்த கதையின் மூலமாக பேதுருவை பார்க்கும்போது அவன் எத்தனை தான் ஆண்டவர் மறதளிச்சிருந்தாலும் அவன் என் ஆடுகளை மேய்க்கவென்கிற திட்டத்தை அவன் மேலே கர்த்தர் வச்சது உண்டானா அதை நிறைவேற்றினது போல நிறைவேற்றி தான் அவன் பரலோகராஜ்யம் போனாரே தவிர அவன்கிட்ட எடுத்துட்டு போல. அதே போல் நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் ஒன்றுன்னா அதை நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றி. எப்படின்னா வேதவசனம் சொல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் ராஜரீகமான சந்ததியுமாயும் அவருக்கு பணி செய்கிற பிள்ளைகளுமாய் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.